Hello everyone. Test 1 MCQs ல remaining MCQs வந்து பார்த்துட்டு இருக்கோம். Here எட்டாவது கொஸ்டினா நம்ம பார்க்கக்கூடியது the infective stage of Plasmodium. ஸோ மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் அந்த இதனுடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The first option பார்த்தீங்கன்னா ஜைசான் ரிங் ஸ்டேஜ், செகண்ட் மெரோசோயிட், அண்ட் தேர்ட் ஒன் ஸ்போரோசோயிட், அண்ட் ஃபோர்த் ஒன் கேமட்டோசைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோல் கான்செப்டை பார்த்துருவோம். இந்த ஹோல் கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு நீங்கள் எந்த கொஸ்டின் இந்த மலேரியா ரிலேட்டடாக கேட்டாலும் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஹியர் யூ கேன் சி இந்த மலேரியல் பிளாஸ்மோடியம், மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய இந்த புரோட்டோசோவன் பிளாஸ்மோடியம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வைவக்ஸ், பிளாஸ்மோடியம் வைவக்ஸ், இன்னொன்று பிளாஸ்மோடியம் மலேரே, பிளாஸ்மோடியம் ஃபல்சிபெரம், பிளாஸ்மோடியம் ஓவலே. ஸோ விஎம்ஓஎஃப் அப்படின்னு சொல்லலாம். வி ஃபார் வைவக்ஸ், எம் மலேரியா. இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, ஏன்னா மலேரியாவை காஸ் பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓவலே அண்ட் ஃபால்சிபெரம். இதில் யார் டெட்ரிமிட்டல் டு த ஆர்கானிசம், இந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இந்த புரோட்டோசோவனில் பிளாஸ்மோடியத்தில் எது வந்து டெத்தே காஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டிவான பிளாஸ்மோடியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஒன், தட் இஸ் ஃபால்சிபெரம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வைவக்ஸை வந்து பெனின் டெர்ஷியன் ஆர் வைவக்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாதாரணமாக தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டன், கொஞ்சம் கூடுதலாக. ஓவலே வந்து மிட் லெவலில் டெர்ஷியன், ஸோ கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ராங்காக மலேரியல் ஃபீவரை காஸ் பண்ணக்கூடியது. லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபால்சிபெரம், அது மேலிக்னன்ட் டெர்ஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி லிவர், இது பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கே போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த புரோட்டோசோவன் பார்த்தீங்கன்னா லிவரில் ஃபஸ்ட்டு போகும். நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரானோன்னு லிவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ் வந்து எங்கே வந்து போகுதோ அங்கே எல்லா இடத்துக்கும் வந்து போய் ரீச் ஆகும். அப்போ அந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸ்க்கெலாம் இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்மோடியம் போகிறப்ப தட் வில் காஸ் சீரியஸ் டெத். அப்போ தான் இந்த மாதிரி மெலிக்னன்ட் மலேரியா மூலமாக இந்த பர்சன் மே டை. ஸோ இதுதான் வந்து டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் தட் காஸ் மலேரியா. இப்போ மைல்டு டெர்ஷியன் மலேரியா யார் காஸ் பண்ணுறான்னா ஓவலே. குவார்டன் மலேரியாவை காஸ் பண்ணுறது யாருன்னா மலேரியே, பிளாஸ்மோடியம் மலேரியே. அதே பினைன் அது வந்து வைவக்ஸ். மெலிக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டா தட் இஸ் நத்திங் எல்ஸ் ஃபால்சிபெரம், தட் கேன் காஸ் டெத் டு த ஆர்கானிசம். ஏன்னா எல்லா ஆர்கனுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும், மல்டிப்ளை ஆகி. சரி, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஹோஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பிரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஸ்கிட்டோ. நம்ம கிடையாது, நோட் திஸ் பாயிண்ட், நம்ம வந்து செகண்டரி ஹோஸ்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினை கிளியராக கேட்பாங்க. இது வந்து ரெண்டாவது கொஸ்டின். ஃபால்சிபெரம் டெட்ரிமிட்டல் அது ஒரு முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னன்னா பிரைமரி ஹோஸ்ட் யாரு, செகண்டரி ஹோஸ்ட் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். பிரைமரி ஹோஸ்ட் யாரு அப்படின்னா மொஸ்கிட்டோ தான். அப்போ செகண்டரி ஹோஸ்ட் தான் நம்ம. ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் நோ தட் ஒன். இன்னொரு விஷயம், இதில் வந்து 3 ஃபேஸாக நம்ம இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜைசோகோனி அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமோகோனி. மூணாவது வந்து ஸ்போரோகோனி. 3 ஃபேஸஸாக இதை பிரிக்கலாம். அதை நம்ம இப்போ இந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம உடம்புல மலேரியா வந்து உள்ளர வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோட அதான் பிரைமரி ஹோஸ்ட்டு. அல்டிமேட்டாக அதனுடைய சலிவரி கிளான்ஸில் இந்த பிளாஸ்மோடியம் இருக்குது. என்ன ஸ்டேஜ்னா ஸ்போரோசோயிட். இந்த ஸ்போரோசோயிட்னு சொல்கிறாங்க, மெரோசோயிட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கும், சின்ன குட்டி குழந்தையா இருக்கிறோம், பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இத்தனோண்டுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அடிக்கு 1.5 அடி 2 அடிக்கு வந்துடுறோம், 2 அடிக்கு இது பண்ணுறோம், அப்புறம் நடக்கிறோம், தவழ்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தவழ்கிறது, நடக்கிறது, அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகிறது. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிளாஸ்மோடியம்லையும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்கள் இந்த மொஸ்கிட்டோ வாய்க்குள்ளே இருக்கிற ஸ்டேஜில் என்னவா இருக்குன்னா ஸ்போரோசோயிட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஹியர் யூ கேன் சி அந்த மொஸ்கிட்டோ வந்து நம்ம உடம்புல உட்காந்து
அதனுடைய ப்ரோபோசிஸை வச்சு உள்ளர ஓட்ட போட்டு அதன் மூலமா என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருந்து ஆர்பிசி செல்ஸ் பிளட்டை வந்து இழுக்கும், சக் பண்ணும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த வாயில சலிவரி கிளாண்ட் ஆஃப் ஸ்போரோசோயிட்ஸ்ல இருக்க அந்த ஸ்போரோசோயிட் இருக்குல்லையே, அதோட சலிவரி கிளாண்ட்ஸ், மொஸ்கிட்டோட சலிவரி கிளாண்ட்ஸ்ல ஸ்போரோசோயிட்ஸ் வந்து இருக்கு. இது மொஸ்கிட்டோ வந்து நம்ம இதுல இது பண்ணும் போது, சக் பண்ணும் போது பிளட்டை, there may be a chance that the plasmodium can in sporozoite stage can enter into your bloodstream. இப்படிதான் வந்து இந்த sporozoites, that is plasmodium, நம்ம உடம்புக்குள்ள வரும். நேரா உள்ளர வந்தோடனே பிளட்ல இருக்காது. நீங்க வந்து அப்ப வந்து டெஸ்ட் எடுத்தீங்கன்னா டைரக்டா எங்க போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவருக்கு போயிடும். அந்த லிவருக்கு போய் ஒரு 7 நாள் கழிச்சு தான் வெளில வருவாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்டிவேட் ஆவார். பாத்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட் 12 days கூட இருக்கு, 12 days. ஸோ இட் டைரக்ட்லி என்டர்ஸ் இன் டு த லிவர். பிளட் மூலமா டைரக்டா எங்க போயிடும், லிவரை ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துரும். அதோட பிளேஸ் அதான், அதுக்கு அதான் கம்பேட்டபிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லிவர்ல போய் உட்காந்துட்டு இந்த ஸ்போரோசோயிட்ஸ் என்ன பண்ணும்னா மல்டிப்ளை பண்ணும். அதாவது நீங்க போருக்கு போறப்ப நிறைய பேர் படையோட போனீங்கன்னா எதிரி வந்து பயப்படுவாங்கல்ல. நீங்க ஒரு ஆளா போறீங்க, அப்ப அந்த படைக்கு கொஞ்சம் இவங்க இந்த நேரா ஒரு ஆள் மட்டும் இந்த ஸ்போரோசோயிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், நம்ம பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு தகுந்தாப்புல இது பண்ணி அந்த பிளாக் பண்ணிடும் இல்லையா, ஈஸியா அந்த ஸ்போரோசோயிட்ஸை அட்டாக் பண்ணிடும். அப்ப அதுக்காக என்ன பண்ணும்னா டெசீவ் பண்ணி பிளட்லேருந்து டைரக்டா எங்க போயிடும்னா லிவர்ல போய் உட்காந்துரும். இது பேரு என்ன சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். எரித்ரோசைட்டிக்னா ஆர்பிசிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அதுக்கு முன்னாடியே டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லிவருக்குள்ள போயிட்டு அங்க போய் மல்டிபிள் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா இந்த ஸ்போரோசோயிட்ஸ் வில் ப்ரொடியூஸ் மெனி மெரோசோயிட்ஸ். ஸோ நிறைய மெரோசோயிட்ஸ் வந்து மல்டிபிள் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். நோட் திஸ் பாயிண்ட், திஸ் இஸ் நாட் த செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், திஸ் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா திஸ் வில் ப்ரொடியூஸ் மெனி 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 மெரோசோயிட்ஸ். சரி சார், இப்போ இந்த லிவர்ல இருந்து மெரோசோயிட்ஸ் நிறைய டிவிஷன் ஆகி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன ஆகும்னா இந்த செல்லுல இருந்து ரிலீஸ் ஆகி இந்த மெரோசோயிட்ஸ் வில் கோ அண்ட் ரீச் த ஆர்பிசிஸ், பிளட்டுக்குள்ள போயிடும். பிளட்ல போய் ஆர்பிசி செல் இருக்கு இல்லையா, எரித்ரோசைட்ஸ்குள்ளர நுழைஞ்சிரும். ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் த ஆர்பிசி, மெரோசோயிட்ஸ் ஃப்ரம் லிவர் என்டர் இன்டு த ஆர்பிசி. அண்ட் தென் என்னன்னா அங்க வந்து ஒரு சின்னதா ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டெவலப் ஆஸ் ஏ ட்ரோபோசைட்டா ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆகும் அந்த மெரோசோயிட் இந்த ஆர்பிசி. அப்ப ட்ரோபோசோயிட்டா இதா இருந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரல் வேக்வால்னு சொல்லுவாங்க, அது பெருசா இங்க ஃபார்ம் ஆகி நியூக்ளியஸ் வந்து ஒரு சைடா போய் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம்னா சிக்னட் ரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்புறம் இந்த ட்ரோபோசோயிட்ஸ் will undergo divisions, so many divisions. அந்த ட்ரோபோசோயிட் டிவிஷன் நடந்த பிறகு it will results in the formation of zygont. Here you can see zygont. இந்த மாதிரி நிறைய ட்ரோபோசைட் வந்து டிவிஷன் ஆகி it will results in the formation of zygont. இந்த சைசாண்ட் என்ன பண்ணோம்னா நிறைய பிளட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும், ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் சாப்பிட்டு தன்னை தேத்தி கொஞ்சம் லார்ஜ் ஆகும், பெருசாகும். Here you can see the large zygont. லார்ஜ் சைஸாண்ட் ஆகும்போது அதுக்குள்ளார வந்து எல்லோ ப்ரௌன் கலர்ல ஒரு பிக்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹியர் யூ கேன் சி எல்லோ ப்ரௌன் பிக்மெண்ட். அது பேரு ஷஃப்னர் கிரானியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷஃப்னர், SCHUFFNER, ஷஃப்னர் கிரானியூல்ஸ். சரி, இப்போ இந்த பெருசாகி ட்ரோபோசோயிட் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து சிக்னட் ரிங் ஸ்டேஜ் ஆகி அதுக்கப்புறம் அது டிவிஷன் ஆகி இப்போ என்ன ஆயிட்டு ஜைசாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார ஷஃப்னர் கிரானியூல்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். இதுக்குள்ளதான் என்னன்னா it undergo further divisions. இதுக்கு பேர் தான் சைசோகோனி. நான் சொன்னால ஒரு ஃபேஸ், அது சைசோகோனி. இந்த ஃபேஸ் தான். இப்போ என்ன ஆகுது, இதுக்குள்ளார நிறைய வந்து டிவிஷன்ஸ் நடக்கும். அந்த டிவிஷனோட ரிசல்ட்ஸ்ல so many merozoites are formed inside the zygont. ஓகேவா? அந்த அது மட்டும் இல்ல, அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட், அதோட வேஸ்ட் மெட்டீரியல் நமக்கு எப்படி ஃபீசஸோ அதே மாதிரி அந்த மெரோசோயிட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபீசஸ் என்னன்னா ஹீமோசாயின் அப்படின்னு. அதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல ரிலீஸ் ஆன பிறகு சில்னஸ், ஃபீவரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட்.
waste material of merozoite. Here இந்த சைசான்ட் என்ன ஆகும்னா லார்ஜ் சைசான்ட் வந்து ரப்சர் ஆகி அதனுடைய மெரோசோயிட்ஸ் as well as ஹீமோசாயின் அது பிளட்ல ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த ரிலீஸ் ஆகிற டயத்துல தான் நமக்கு என்ன ஆகும்னா திருப்பி எரித்ரோசைட்டிக் சைக்கிள் ஆர்பிசியை போய் ரீச் ஆகும், மற்ற ஆர்பிசியை இந்த ரிலீஸ் ஆன மெரோசோயிட்ஸும் போய் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி சப்சிக்வெண்டா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 48 to 72 hours வந்து எடுத்துக்கும் இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள். 48 to 72 hours டிபெண்ட் அப்பான் த ஸ்பீசிஸ், ஒவ்வொரு இதுக்கும் மாறும். இந்த பாருங்க இந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிளோட டியூரேஷன் இந்த பெனின்ல பார்த்தீங்கன்னா 48 hours. அதே மாதிரி ஓவலே அதுலேயும் வந்து மைல்டு இருக்கிறதுலையும் வந்து 48 hours. அண்ட் லாஸ்ட் ஒன் மெலிக்னன்ட் அதில் 36 to 48 hours. ஆனால் குவார்டைன் மலேரியாவில் 72 hours. திஸ் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஆர்பிசியில் நடக்கக்கூடிய அந்த சைக்கிள் பேர் எரித்ரோசைட்டிக் சைக்கிள். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், அது லிவரில் நடக்கிறது. ஸோ இதான் சைசோகோனி மூலமாக we can see so many merozoites and hemozoins in the RBC. This will cause chillness and fever and also muscular pain, headache, nausea இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த விட்டு விட்டு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, 2 days or 3 days ஒன்ஸ் வந்து திருப்பி ரெப்பீட்டடாக நடக்கும். அது எதனால எப்பப்பெல்லாம் ஹீமோசோயின் மெரோசோயிட்ஸ் ரிலீஸ் ஆகுதோ ஆர்பிசியில் அப்போ அட்டாக் பண்ணும் போய் ஆர்பிசி செல்ஸை, அப்போ நம்ம உடம்பு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மேக்ரோ பேஜஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபேகோசைட்டிக் பேரியர்ஸ். எஸ், தட் வில் செக்ரீட் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்எஃப், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் டிஎன்எஃப் ஆல்ஃபா, அண்ட் ஆல்சோ இன்டர்லூக்கின்ஸ் INTERLEUKIN இன்டர்லூக்கின்ஸ். ஸோ இந்த இன்டர்லூக்கினும் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டரும் இந்த மேக்ரோபேஜை செக்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். தட் இஸ் த ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் த மெரோசோயிட்ஸ். இப்போ வந்து இது வந்து பிளட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணுது, அந்த பேஷண்ட் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் மலேரியா அவனை வந்து இன்னொரு மொஸ்கிட்டோ வந்து நல்ல ஹெல்த்தியான மொஸ்கிட்டோ போய் கடிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அவனோட பிளட்ல என்ன இருக்கும், அந்த பிளட்டை தான் செக் பண்ணும் அந்த ப்ரோபோசிஸ் வச்சு மொஸ்கிட்டோ. அல்டிமேட்டா அந்த பிளட்ல என்ன இருக்கு எரித்ரோசைட்ஸ்ல, ஹியர் யூ கேன் சி த மெரோசோயிட்ஸ். அப்போ அந்த மெரோசோயிட்ஸும் என்ன ஆயிடும், வாய்க்குள்ள போயிடும். இது வந்து அக்கேஷனலாக நடக்கிறது, எப்பொழுதும் நம்ம சொல்ல முடியாது. அக்கேஷனலாக அந்த பேஷண்ட்டை கடிக்கும் போது அந்த மொஸ்கிட்டோனுடைய வாய்க்குள்ள என்ன போயிரும்னா இந்த பிளட்ஸ் எரித்ரோசைட்ஸ் போகும். அப்போ இந்த எரித்ரோசைட்ஸ் லைஸ் ஆகி அது உள்ளர இருக்கக்கூடிய இந்த மெரோசோயிட்ஸ்லாம் அது மொஸ்கிட்டோட வாய்க்குள்ள போயிடும். அப்போ என்னன்னா இட் வில் பிகம் த கேமிட்ஸ், கேமிட்டோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேமிட்டோசைட்ஸில் ஒன்று மேலு, இன்னொன்று வந்து ஹியர் யூ கேன் சி மேல், மேல இருக்க மேல அம்புக்குறி போட்டோம்னா தட் இஸ் மேல், கீழே போட்டால் ஃபீமேல். ஸோ 2 கேமட்டோசைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஃபேஸ் கேமோகோனி. சைசோகோனி பார்த்துட்டோம், அடுத்து கேமோகோனி, கேமிட் வந்து ஃபியூஷன் நடக்குது. ஸோ இந்த கேமட்டோசைட் என்ன ஆகுதுன்னா மேக்ரோ மைக்ரோன்னு ஆகுது. மைக்ரோ வில் பிகம் த மேல், மைக்ரோ ஃபிளஜலேட். ஓகேவா, ஃபிளஜலாவோட இருக்கும் மைக்ரோ கேமிட்டு. ஏன்னா இன் ஆர்டர் டு ரீச் த எக், தட் இஸ் மேக்ரோ கேமிட் அப்படிங்கிறது எக்கு, தட் இஸ் த ஃபீமேல் ஒன். ஸோ இது ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகி இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சைகோட். சைகோட்லேருந்து இது ஒரு ஸ்டேஜ் மஸ்கிட்டோட கட் வாலுக்கு ரீச் ஆகும்போது இட் வில் பிகம் ஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் கால்ட் ஊகைனட். அப்படியே என்ன ஆகுதுன்னா சக்சசிவா இட் வில் பிகம் த ஊசிஸ்ட். இது எல்லாமே என்ன 2n condition, you note this point. And then afterwards it will undergo meiotic division. What is that? Meiosis. இந்த meiosis தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்போரோகோனி அப்படிங்கிறோம். So சைசோகோனி here and then gamogony here and then இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஸ்போரோகோனி. as a result of meiotic divisions என்ன ஆகுதுன்னா ஸ்போரோசோயிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. the sporozoites will go and reach the salivary glands of the mosquito. அப்போ salivary glandsல இருக்கும். திருப்பி என்ன ஆகும், இந்த same mosquito which is the primary host of the disease can go and infect another person. அப்போ கடிக்கும் போது அதனுடைய salivary glandsலேருந்து திருப்பி இன்னொரு பர்சனுக்கு டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ these 3 phases சைசோகோனி and gamogony and sporogony. இதில் ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தான் ஸ்போரோசோயிட்ஸ் மியாசிஸ் மூலமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. திஸ் இஸ் த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் Plasmodium. So the third one is the right answer for this question. Here you can see the human infective stage are sporozoites that released from the salivary gland of the mosquito. சரி, இதில் இன்னொன்று கேட்குறாங்க, எது வந்து will cause the fever அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, மெரோசோயிட்ஸ் and its
வேஸ்ட் ப்ராடக்ட் தட் இஸ் ஹீமோசாயின். அதுதான் என்ன பண்ணும், HAEMOZOIN. இந்த ஹீமோசாயின் அப்படிங்கிற இந்த வேஸ்ட் மெட்டீரியல் தட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த மெரோசோய்ட்ஸ். இது வந்து தான் நம்ம உடம்புல சில்னஸ், ஃபீவர் சிம்டம் எலுசிடேட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம். இன்னொன்று நான் சொன்ன ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், மேக்ரோபேஜஸ் வந்து டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா அண்ட் இன்டர்லூக்கினை செக்ரீட் பண்ணுறது மூலமாக அதுக்கு கம்பேக்ட், அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மலேரியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் சார். என்ன பண்ணுறது, மொஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மொஸ்கிட்டோ வந்து நிறைய இருக்க தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதை யார் பண்ணுறா அப்படின்னா ஃபீமேல் அனோஃபோலிஸ் மொஸ்கிட்டோ. சரி, இந்த ஃபீமேல் அனோஃபோலிஸ் மொஸ்கிட்டோவை நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அதனுடைய லார்வல் ஸ்டேஜ்லேயே அதை அட்டாக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் தேங்கி இருக்கிற வாட்டரில் இந்த மாதிரியான மொஸ்கிட்டோவோட லார்வா நிறைய வந்து போட்டு வச்சிருக்கோம். லார்வாங்கிறது ஒன்றும் இல்லை, குட்டி குட்டி எக் மாரி போட்டு வச்சிருக்கோம். அதுதான் என்ன ஆகுனா கொஞ்சம் சின்ன ஸ்டேஜில் இருக்கும், தட் இஸ் கால் லார்வா. அதை இந்த மாதிரி தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கேம்பூசியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷை வளர்த்தோம்னா இந்த கேம்பூசியா ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த லார்வேவை ரொம்ப பிடிக்கும், மொஸ்கிட்டோவோட லார்வேவை. ஸோ இது ஈட் பண்ணி சாப்பிட இந்த கேம்பூசியா ஃபிஷ் வளர்ந்துடும், இந்த மொஸ்கிட்டோவோட லார்வா அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மொஸ்கிட்டோவே கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு டிசீஸ் வர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கட்டை இம்பேக்ட் பண்ணி மொஸ்கிட்டோவோட கட்டை காலி பண்ணி அதை டீக்ரேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் டாக்ஸிக் டுவர்ட்ஸ் த மொஸ்கிட்டோ பட் நாட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ அதை வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் பாடிஸில் ஸ்ப்ரே பண்ணலாம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸை. அண்ட் நெக்ஸ்ட் திங், நீங்கள் பிடி காட்டன் கூட இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய ஜீன்ஸை யூஸ் பண்ணி டெல்டா எண்டோடாக்சின், அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின் அதுதான் வந்து இந்த மொஸ்கிட்டோ மேலே ஆக்ட் ஆகுறது. சரி, இப்போ இந்த கேம்பூசியா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த மொஸ்கிட்டோவை. ஒரு ப்ரோக்ராம் வந்து WHO வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு பார்த்தாங்க 1950. அதாவது மலேரியல் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராமே பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. பட் இந்த பிளாஸ்மோடியம்க்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது ட்ரீட் பண்ணாங்க, ஆனால் அதுக்கு எதிராக அது ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மோர் ஓவர் அந்த மொஸ்கிட்டோவை காலி பண்ணிடுவோன்னு பார்த்தா இந்த DDT இன்செக்டிசைட்லாம் யூஸ் பண்ண போனால் அதுக்கு எதிராக அது என்ன பண்ணிட்டுனா அதுவும் ரெசிஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. சரின்ட்டு ஒரு வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க, RTS மொஸ்கியூரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்கல. 2015 அப்ரூவ்டு வேக்சினே வந்துச்சு. ஆனால் அதனுடைய இதை வந்து வேலிடாக நம்ம பார்க்கும் பொழுது 4 இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதனுடைய 4 இன்ஜெக்ஷன் பூஸ்டர் டோசஸ் கொடுத்த பிறகுமே அதனுடைய எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 26லேருந்து 50% தான். அதாவது இந்த ஊசி போட்டு தடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 100 பேருக்கு போட்டால் 25 ஒரு தடவை 25 பேருக்கு மட்டும் வராமல் தடுக்குது பிளாஸ்மோடியம் இன்ஜெக்ட் பண்ணும்போது. அதே இன்னொரு தடவை செக் பண்ணும்போது 50க்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ லோ எஃபிஷியன்சி இருக்கிறதுனால WHO இதை ரெக்கமெண்ட் பண்ணலை. இல்லைன்னா 6 to 12 வயசு உள்ள ஏஜ் உள்ள பீப்புளுக்கு வந்து இந்த RTS மொஸ்கியூரிக்ஸ் அப்படிங்கிற இந்த வேக்சினை வந்து கொடுத்துருக்க முடியும், ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ யூ மஸ்ட் நோ அபவுட் தீஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸில் இன்னைக்கு நிறைய பேசிகிட்டு இருக்க விஷயம் குளோரோக்யூன், ஹைட்ராக்சி குளோரோக்யூன். இது வந்து குளோரோக்யூன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மலேரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்லேருந்து டெரைவேட்டிவ் தான். ஹைட்ராக்சி அப்படின்னா ஒரு OH மாலிகுலை சேர்த்து விட வேண்டியது. இந்த குளோரோக்யூன் அப்படிங்கிறது ஆன்டி வைரல் எஃபெக்ட், அதாவது டிசீஸ் எகென்ஸ்ட் பாக்டீரியா குளோரோக்யூன். இதில் வந்து ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வைரஸ்க்கு எதிராக ஆக்ட் ஆகுதுல, அப்போ கொரோனா வைரஸ்க்கு எதிராகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. இப்போ நிறைய யூஸ் பண்ணியும் பார்த்தாங்க அமெரிக்காவில். ஆனால் பெரிய ஒரு ப்ராமிசிங் இது வந்து ஒன்றும் கிடைக்கல. பிளாஸ்மா தெரப்பி தான் இப்போ ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஹைட்ராக்சி குளோரோக்யூன் வந்து ஈவன் நம்ம ICMRம் இப்போ என்னன்னா அது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஸோ ஷட் டவுன், அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் உள்ளது. இட் இன்க்ரீசஸ் த லேட் எண்டோசோமல் லைசோசோமல் pH. இந்த எண்டோசோம்ஸ் லைசோசோம் pH அந்த pH வந்து என்ன பண்ணி விட்டுரும், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால ரிலீஸ் ஆஃப் வைரஸை தடுக்கிறது. இப்போ உள்ளர போய் வைரஸ் என்ன ஆகும், லைட்டிக் சைக்கிள் மூலமா நிறைய மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் அதை லைசிஸ் பண்ணிட்டு வெளில வருது இல்லையா. அப்போ என்ன ஆகும், ரிலீஸ் ஆஃப் வைரஸஸை தடுக்கக்கூடிய லோ pH அதை வந்து இந்த மாதிரி பண்ணும். இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூனை வந்து இதை தான்
பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ரிலீஸ் ஆஃப் வைரஸ்க்கு லோ pH தேவை. இது என்ன பண்ணிவிடணும், இன்க்ரீஸ் த pH. ஆஸ் எ ரிசல்ட் வைரஸ் cannot ரிலீஸ் இட்ஸ் ப்ரோஜெனி. இன்னொன்று, அந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போகணும் இல்லையா, உள்ளர போனால் தானே ரெப்ளிகேட் ஆக முடியும். அது உள்ளர நுழையிறதே தடுக்கிறது, அனேபிள் டு ரிலீஸ் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்டு த செல். ஸோ அது மாதிரி தடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறத ரிசர்ச் ஆர்டிகல் மூலமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் ஒர்க் ஆகலையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, வைரஸ் இட் இன்ஹிபிட் த வைரல் ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். அப்படி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வைரஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் 100% வே. சுமாராக ஓரளவுக்கு தான் ஒரு சில பேஷண்ட்டுக்கு எடுக்கும் போகிறதுக்கு 10%க்கு, மற்ற பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அவர் பீப்புள்ஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் அதர் ஆன்டிவைரல் காம்பனன்ட்ஸ். ஓகே கைஸ், see you next video. Thank you. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும், மொஸ்கிட்டோ மலேரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின் கேட்டாலும் யூ மஸ்ட் ராக்.